இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் கொள்கரி வினாவிடை அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். 100 5 டைம்ஸ் போட்டிருப்பேன். இப்போ 600 வரைக்குமே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ 601லேருந்து 700 வரைக்கும் போட்டிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெசன் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் கவர் ஆகுது. பாருங்கள் கண்டிப்பாக. மார்கழி திங்கள் சாறை பாம்பு என்பது வினைத்தொகை. மலர்க்கை என்பது ஓமைத்தொகை. அண்ணன் தம்பி தாய்சேய் என்பது உம்மைத்தொகை. உவமைத்தொகை. மார்கழி திங்கள் சாறை பாம்பு வினைத்தொகை. செங்காந்தன் அண்ணன் தம்பி தாய்சேய் என்பது உம்மைத்தொகை. சிவப்பு சட்டை பேசினார் என்பது அன்மொழித்தொகை. முறுக்கு மீசை வந்தார் என்பது அன்மொழித்தொகை. சிறப்பு பெயர் பொது பெயர் ஆகியன வரும் தொகைச்சொல் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. கரும்பு தின்றான் இத்தொடர் வேற்றுமை தொடர். 2. பொறுத்துக. எழுகதிர் வினைத்தொகை. கீரிப்பாம்பு உம்மைத்தொகை. மலைவாழ்வார் 7ஆம் வேற்றுமை தொகை. பூங்குழல் வந்தால் அன்மொழித்தொகை. எழுகதிர் வினைத்தொகை. கீரிப்பாம்பு உம்மைத்தொகை. மலைவாழ்க 7ஆம் வேற்றுமை தொகை. பூங்குழல் வந்தால் அன்மொழித்தொகை. பொறுத்துக. தொடுதிரை வினைத்தொகை. தங்க மீன்கள் ஊமைத்தொகை. மோர்பானை 2ஆம் வேற்றுமை உருபு பயனும் உடன்தொக்க தொகை. போர்ப்பானை பண்புத்தொகை. இன்மொழி மோர்பானை 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இன்மொழி பண்புத்தொகை. ஒரு தொடர்மொழியில் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர். சொல்லோ பொருளோ தொடர்வது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடரின் வகைகள் 9. எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர். நண்பா எழுது என்பது விழித்தொடர். நண்பா எழுது என்பது விழித்தொடர். பாடினாள் கண்ணகி என்பது வினைமுற்றுத் தொடர். கட்டுரையை படித்தான் என்பது வேற்றுமை தொடர். 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடரில் அமைந்துள்ள சொல் அறிஞருக்கு பொன்னாடை. அறிஞருக்கு பொன்னாடை. பொறுத்துக. கேட்ட பாடல். கேட்ட பாடல் பேரெச்சத் தொடர். பாடி மகிழ்ந்தார் வினையெச்சத் தொடர். வினையெச்சத் தொடர். மற்றொன்று இடைச்சொல் தொடர். காலச்சிறந்தது உரிச்சொல் தொடர். அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. பொறுத்துக. வடித்த கஞ்சி பெயரெச்சத் தொடர். வந்தார் அண்ணன் வினைமுற்றுத் தொடர். நன்றாக பேசினான் வினையெச்சத் தொடர். கவிதைகளின் தொகுப்பு வேற்றுமை தொடர். வடித்த கஞ்சி பெயரெச்சத் தொடர். வந்தான் அண்ணன் வினைமுற்றுத் தொடர். நன்றாக பேசினால் வினையெச்சத் தொடர். கவிதையின் தொகுப்பு வேற்றுமை தொடர். வினைமுற்று ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்றுத் தொடர். இடைச்சொல் தொடரில் இடைச்சொல்லுடன் தொடர்வது பெயர் வினை. பொறுத்துக. இறங்கினார் முகமது வினைமுற்றுத் தொடர். அவர் பாடகர் எழுவாய் தொடர்.
அடுக்கு அடுக்காக அடுக்குத் தொடர் கேட்காத பாடல் எதிர்மறை பெயரற்ற தொடர். வினாவின் வகைகள் 6, விடையின் வகைகள் 8. வினா வகை 6, விடை வகை 8. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் அறிவினா. ஆசிரியரின் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் அறியாவினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் ஐயவினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் கொளல்வினா. இச்செயல் செய்தது மங்கையா மணிமேகலையா ஐயவினா. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அறியாவினா. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கின்றதா என வினவுதல் கொடைவினா. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவுதல் ஏவல் வினா. நேரடி விடைகள் 3. நேரடி விடைகள் 3, குறிப்பு விடைகள் 5. நேரடி விடைகள் 3, குறிப்பு விடைகள் 5. கடைத்தெரு எங்கு உள்ளது என்று வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது கட்டு விடை. சுட்டு விடை. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது சுட்டு விடை. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுவது மறைவிடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கும் போவேன் என்று உடன்பட்டு கூறுவிடை நேர்விடை. இது செவ்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் வினை. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேன் என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்குது என்று கூறுவது உற்றது உரைத்தல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல். உருவது கூறல். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. செய்யுளின் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் சொல்லும் முறை பொருள்கோள். பொருள்கோளின் வகைகள் 8. பொருள்கோளின் வகைகள் 8. பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கைப் போல நேராகவே பொருள் கொள்ளும் முறை ஆற்று நீர் பொருள்கோள். சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் கல்விச்சேர் மாந்தரின் இறைச்சி காய்த்தலே இப்பாடல் பயின்று வரும் பொருள்கோள் ஆற்று நீர் பொருள்கோள். ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிறழாமல் வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோளின் வகைகள் 2. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை அன்பும் அயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் முறை நிரல் நிறை பொருள்கோள். செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருள்கோள். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையர் எதிர் நிரல் நிறை பொருள்கோள்.
ஒரு செயலில் பல அடிகள் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள். ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு இப்பாடலில் உள்ள பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கோள். இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது வினா. அதே அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது விடை. அறியா வினா சுட்டு விடை. காமராஜர் நகர் எங்கே இருக்கிறது, இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது அறிவினா சுட்டு விடை. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல். பொருள் என்பது ஒழுக்கமுறை. நிலம் என்பது 5 வகைப்படும். பொறுத்துக. மலையும் மலை சார்ந்த இடமும் மலையும் வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. பொழுது டேஷ் வகைப்படும். 2 வகைப்படும். பெரும்பொழுதுகள் 6 வகைப்படும். பெரும்பொழுதுகள் 6, சிறு பொழுதுகள் 6. கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி. குளிர்காலம் என்பது ஐப்பசி கார்த்திகை. பொறுத்துக. முன்பனிக்காலம் மார்கழி தை. பின்பனிக்காலம் மாசி பங்குனி. இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி. முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. இதை பார்த்திங்கன்னா மார்கழியிலேருந்து வச்சுக்கணும். மார்கழி தை முன்பனிக்காலம். தைக்கு அடுத்தது மாசி பங்குனி பின்பனிக்காலம். இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி. முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை வைகறை. இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை வைகறை. இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை யாமம். 10 to 2 யாமம். பொறுத்துக. காலை 6 மணி முதல் 10 மணி வரை காலை. காலை 10 மணி முதல் 12 மணி வரை நண்பகல். பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை ஏற்பாடு. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மாலை. ஏற்பாடு என்பது பிரியும் முறை. எல் கூட்டல் பாடு. ஏற்பாடு என்பது பிரியும் முறை. எல் கூட்டல் பாடு. எல் என்பதன் பொருள் ஞாயிறு. பாடு என்பதன் பொருள் மறையும் நேரம். பாலை நிலத்திற்குரிய சிறுபொழுது நண்பகல். பொறுத்துக. குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகறை, நெய்தல் ஏற்பாடு. குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகறை, நெய்தல் ஏற்பாடு.
முல்லை நிலத்தின் பெரும்பொழுது கார்காலம். முல்லை நிலத்தின் பெரும்பொழுது கார்காலம். குறிஞ்சி நிலத்தின் பெரும்பொழுது குளிர்காலம், முன்பனிக்காலம். 6 பொழுதுகளும் இடம்பெறும் திணைகள் மருதம் நெய்தல். 6 பெரும்பொழுதுகளும் இடம்பெறும் திணைகள் மருதம் நெய்தல். முதுவேனில் இளவேனில் பின்பனி இடம்பெறும் திணை பாலை. முதுவேனி இளவேனி பின்பனி இடம்பெறும் திணை பாலை. பொறுத்துக. குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன். குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன். பாலை நிலத்தின் தெய்வம் கொற்றவை. பாலை நிலத்தின் தெய்வம் கொற்றவை. பொறுத்துக. குறிஞ்சி வெற்பன், முல்லை தொன்றல், மருதம் ஊரான், நெய்தல் சேர்ப்பான். குறிஞ்சி வெற்பன், முல்லை தோன்றல், மருதம் ஊரான், நெய்தல் வெற்பான் சேர்ப்பான். பாலை நில மக்கள் எயினர். பாலை நில மக்கள் எயினர். முல்லை நிலத்தின் உணவு வரகு சாமை. பொறுத்துக. குறிஞ்சி காந்தல், பாலை குரவம் பாதிரி, மருதம் தாமரை, நெய்தல் தாழை. பொறுத்துக. குறிஞ்சி அகில் வேங்கை, முல்லை கொன்றை காயா, மருதம் காஞ்சி, நெய்தல் புன்னை ஞாழல். இலுப்பை மரத்திற்குரிய திணை பாலை. இலுப்பை மரத்திற்குரிய திணை பாலை. பொறுத்துக. குறிஞ்சி கிளிமயில், முல்லை கலை பாடி சேரி, மருதம் பேரூர் மூதூர், பாலை குறும்பு, நெய்தல் நிலப்பறவை கடற்காகம். பொறுத்துக. குறிஞ்சி குறிஞ்சி அருநீர் சுனைநீர், பாலை வற்றிய சுனை கிணறு, பாலை வற்றிய சுனை கிணறு, முல்லை காட்டாறு, மருதம் பொய்கை மணக்கிணறு. பொறுத்துக. குறிஞ்சி தொண்டகம், முல்லை ஏறுகோட்பறை, மருதம் மணமுழா, நெய்தல் மீன்கோட்பறை. பாலை நிலத்தின் பறை துடி. நெய்தல் நில யாழ் விளரியாழ், நெய்தல் நிலப்பண் செவ்வழிப்பண். பொறுத்துக. குறிஞ்சி தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல், முல்லை ஏறு தழுவுதல், மருதம் நெல்லறிதல் களைப்பறித்தல், நெய்தல் மீன்பிடித்தல் உப்பு விளைத்தல். பொறுத்துக. குறிஞ்சி புலி கரடி, முல்லை முயல் மான், மருதம் எருமை நீர்நாய், நெய்தல் முதலை சுறா. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. புறத்திணைகள் 12 வகைப்படும். புறத்திணைகள் 12 வகைப்படும். ஆநிரை கவர்தல், ஆநிரை மீட்டல், கோட்டையைச் சுற்றி வளைத்தல், வெற்றி பெற்ற மன்னன் சூடுவது. ஆநிரை கவர்தல் வெற்றி. ஆநிரை மீட்டல் கரந்தை, கோட்டையைச் சுற்றி வளைத்தல் உமிஞை, வெற்றி பெற்ற மன்னன் சூடுவது வாகை. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி போருக்கு செல்வது வஞ்சி. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றான் அரசனோடு எதிர்த்து போரிடல் காஞ்சி.
கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு போரிடுவது நொச்சி. பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என்பது நிலைநாட்ட மாறுபட்டு போரிடுவது தும்பை. பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளர் கல்வி, வீரம், செல்வம் முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான். ஒரு ஆளுமையினரின் கல்வி, வீரம், செல்வம் முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான்.